ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசையாக இந்த வேத பாடத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு சிலராய் வந்திருக்கிறோம், ஆனால் நீங்கள் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கொண்டே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டுட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் திருப்பி கொள்ளலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். யாக்கோபு எழுதின நிருபம் அதில் 2வது அதிகாரம், அதில் 1ஆம் வசனத்திலிருந்து நல்லா கவனிங்க. 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்பொழுது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மீதமுள்ள வசனங்களை நம்ம கீழே வாசிக்கலாம். பாருங்க, நாம் கிரியை செய்யும் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபு 2வது அதிகாரத்தில் முழுவதுமாக எதை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறார் என்றால், கிரியை செய்யும் விசுவாசம். என்னதுங்க? சத்தமாக சொல்லுங்க. கிரியை செய்யும் விசுவாசத்தை குறித்து தான் யாக்கோபு 2 அதிகாரம் முழுவதுமாக ஆண்டவர் நம்மளோட பேசி இருக்கிறார். ஆமென். இப்போ நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, கிரியை செய்யும் விசுவாசம்னா என்னதுன்றத நம்ம போன வாரம் வரைக்கும் தியானித்தோம் இல்லைங்களா? கிரியை செய்யும் விசுவாசம்னா என்னதுன்னா, நாம் ரட்சிக்கப்படுவதற்காக எந்த நற்கிரியையும் செய்யவில்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் நற்கிரியைகளை செய்யும்படிக்காக தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கை நன்றி உள்ள வாழ்க்கை. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நன்றி உள்ள வாழ்க்கை தான் நாம் நற்கிரியைகளை செய்கிறோம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? புரிஞ்சவங்க மாத்திரம். அதோட நின்றுல நாம் என்னவாக இருக்கிறோம்னாக்க தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அதற்காக தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோங்க? நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கும்படிக்கு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கும்படிக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்க, அதற்காக தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதில் பிசாசு கூட விசுவாசிக்குதுன்றதை கவனித்தோம். பிசாசும் எப்படி விசுவாசிக்கிறான்? தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறான். அவர் இல்லாமல் இந்த உலகம் இயங்குவதில்லை என்று விசுவாசிக்கிறான். அவருக்கு பிசாசு நடுங்குகிறான். எல்லாமே நடக்கிறது. ஆனால் அவன் ஒன்றை மட்டும் விசுவாசிக்கிறது இல்லை. அவர் என்னை விட மேலானவர் என்பதை விசுவாசிக்கிறது இல்லை. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை பிசாசு விசுவாசிப்பதில்லை. ஆனால் நாம் எதை விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. போன வாரம் இன்னும் 2 விஷயத்தை ஆழமாக தியானிச்சோம். அது என்னதுனாக்க, அவருடைய நினைவு என் நினைவாகவும் அவருடைய சிந்தனைகள் என்னுடைய சிந்தனைகளாகவும் மாறி அவருக்காக கிரியை செய்கிற அதுதான் கிரியை செய்யும் விசுவாசம். அவருடைய செய்கையாக இருப்பது தான் கிரியை செய்யும் விசுவாசம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொன்று, தேவனுடைய மனமும் என்னுடைய மனமும் ஒன்றாக இருக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இதுதான் கிரியை செய்யும் விசுவாசம். தேவனுடைய மனமும் என்னுடைய மனசும் ஒன்றாய் இருக்கிறது. ஒன்றாய் இருந்து வேலை செய்கிறது, ஒன்றாய் இருந்து கிரியை செய்கிறது. அவர் யோசிப்பதை செய்து முடிப்பது தான் கிரியை செய்யும் விசுவாசம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அவர் யோசிப்பதை நீங்கள் செய்து முடிப்பது தான் கிரியை செய்யும் விசுவாசம். சரி, அவர் யோசிப்பதை நீங்கள் செய்து முடிக்கணும்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட மனசு வேணும்னா, அவரை போலவே மனசு இருந்துச்சுனாக்க மட்டும்தான் அவர் யோசிக்கிறத உங்களால் செய்ய முடியும். இருக்கிறவங்கலாம் ஹல்லேலூயா. இதைத்தான் கிரியை செய்யும் விசுவாசம் என்று நாம் இத்தனை வாரங்களாக தியானித்தோம். இன்றைய தினத்தில் ஒன்றை தியானிக்க போகிறோம். அது என்னன்னாக்க, பட்சபாதம் இல்லாதிருங்கள்.
விசுவாசம், இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளராக இருக்க வேண்டும். இந்த விசுவாசத்திற்கு பெயர் என்னன்னாக்க பட்சபாதம் இல்லாத விசுவாசம். சொல்லுங்க, பட்சபாதம் இல்லாத விசுவாசம். பட்சபாதம் இல்லாத விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் கிரியை செய்யணும். அது எப்படி கிரியை செய்யணும்? பட்சபாதம் இல்லாத விசுவாசமாக கிரியை செய்ய வேண்டும். பட்சபாதம் இருந்துச்சுனாக்க அப்ப நம்மிடத்தில் கிரியை செய்யும் விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட்சபாதம் இல்லாத விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நம்மிடத்தில் கிரியை செய்யும் விசுவாசம் இருக்கிறது என்று அர்த்தம். அல்லது பட்சபாதம் இல்லாத விசுவாசம், பட்சபாதம் இல்லாத விசுவாசம் நம்மிடத்தில் இல்லை என்றால் நம்மிடத்தில் கிரியை செய்யும் விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். இருக்கிறவங்கலாம் ஹல்லேலூயா. இங்க அதான் சொல்றாரு, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஹல்லேலூயா. தேவன் மேல நாம் வைத்திருக்கும் விசுவாசம் பட்சபாதம் உள்ளதாய் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். எப்படி இருக்கக்கூடாதுங்க? பட்சபாதம் உள்ளதாய் இருக்கக்கூடாது. சரி, இப்போ பட்சபாதம் அப்படின்னா என்னன்றத நம்ம கொஞ்சம் ஆழமாக தியானிக்கலாம். நீங்கள் நன்றாக இன்றைக்குரிய செய்தியை கேட்டிங்கன்னா பட்சபாதம்னா என்னன்றது உங்களுக்கு நன்றாக புரிந்துவிடும். ஹல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நாம் பட்சமில்லாத விசுவாசத்தை பற்றி கொண்டிருப்போம். இருக்கிறவங்கலாம் ஹல்லேலூயா. நம் தேவன் பட்சபாதம் உள்ளவர்களா அப்படின்னா நம் தேவன் பட்சபாதம் இல்லாதவர். திருப்பிக் கொள்ளாங்களா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8. Hallelujah. நல்ல ஒரு நிமிஷம் இருங்க. திருப்பிக் கொள்ள 2வது அதிகாரம் 11ஆம் வசனம். அதை வாசிங்க ஒருத்தர். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஹல்லேலூயா. அது மட்டும் போதுங்க. 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவனிடத்தில், சொல்லுங்க, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. சத்தமா சொல்லுங்க, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்ப நாம எப்படி அவர்கிட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் பட்சபாதம் உள்ள விசுவாசம் அவர்கிட்ட காண்பிக்க கூடாது. அவர்கிட்ட பட்சபாதம் இல்லாத விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டிருக்க வேண்டும். எப்படி இருக்கணுங்க? பற்றி கொண்டிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க அந்த விசுவாசத்திலேயே உறுதியாக இருக்கணும். இருக்கிறவங்களாம் சொல்லுங்க, உறுதியாக இருக்கணும். சரி, நம்ம இப்போ ஆதியாகமத்துக்கு நேராக போகலாம். ஆதியாகமம் 27வது அதிகாரம். 27வது அதிகாரம். இங்கே நடக்கிற பட்சபாதத்தை உங்களுக்கு காட்டுறேன். இந்த பட்சபாதத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனிடத்தில் பட்சபாதமுள்ள விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாங்களா? 27வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்கள். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருள் அடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றார். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாக்கி உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடைய முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஹல்லேலூயா. ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபேக்காள் கேட்டு கொண்டிருந்தால் ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கும்படி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல
வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா, நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றாள். அல்லேலூயா. இங்கே ஒரு குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஒரு குடும்பம் இருக்குது. இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா தேவனை நம்பி இருக்கிற குடும்பம். தேவனை நம்பி இருக்கிற குடும்பம். இங்கே எத்தனை பேர் தேவனை நம்பி இருக்கிறீர்கள்? தேவனை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை நம்பி இருக்கிற குடும்பம் ஈசாக்கின் குடும்பம் இருக்கிறவங்கலாம் அல்லேலூயா. ஈசாக்கின் குடும்பத்தில் அவங்க பசங்க 2 பேர் இருக்கிறாங்க. இதில் முதல் பையன் ஏசா, 2வது பையன் யாக்கோபு. இப்போ 2 பசங்களில் அப்பா நல்லா கவனிங்க, அப்பாவாகிய ஈசாக்கு அவங்க பையனை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? அவங்க பையனை கூப்பிட்டு, எப்பா எனக்கு வயசாயிருச்சு, என் கண்ணெல்லாம் இருள் அடைஞ்சிக்கிட்டே போகுது, அதனால் நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நான் இறந்துட்டேனாக்கா அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க முடியாது. அதனால் நீ என்ன பண்ணு, நீ எனக்காக ஒரு வனத்துக்கு போய் வேட்டையாடி கொண்டு வந்து சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தனா நான் அதை சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை யார் கேட்டுட்டாங்க? ரெபேக்காள் கேட்டுட்டாங்க. ரெபேக்காள் கேட்டு அதை யாருக்கிட்ட போய் சொல்கிறாங்கன்னா யாக்கோப்கிட்ட சொல்கிறாங்க. யாக்கோபு ஏசாவை அவங்க அப்பா ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அதனால் நீ என்ன பண்ணு, நீ போய் ஆட்டு மந்தையில் நல்ல வெள்ளாட்டு கடாவாக பார்த்து 2 வெள்ளாட்டு குட்டியை கொண்டு வந்து அடித்து சமைச்சு அப்பாவுக்கு கொண்டு போய் கொடு, அந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கோ. இருக்கிறவங்கலாம் அல்லேலூயா. இங்கே ஏதாவது உங்களுக்கு கண்ணில் தென்படுகிறதா? இந்த அப்பா என்னடானாக்க முதல் மகனை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. அம்மா என்னடானாக்க 2வது பையன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறாங்க. நல்லா கவனிங்க, அப்பா முதல் பையனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அம்மாவுக்கு என்னன்னாக்க அவன் ஆசீர்வாதத்தை, நல்லா கவனிங்க, அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. யாக்கோப்பு தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன காரணமாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்பா அவரை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு, அம்மா இவங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறாங்க? என்ன காரணமாக இருக்கும்? அது 2வதுங்க. இப்போ அந்த காரணம் என்னன்றதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 25வது அதிகாரம், 25வது அதிகாரம், அதில் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சரியுமாயிருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். போதுங்க. எந்த பிள்ளைகள்னாக்க ஏசாவும் யாக்கோபும் பெரியவர்களான பொழுது ஏசா என்ன வேலை செஞ்சாருங்களா? வேட்டையாடி அந்த மிருகங்களை கொண்டு வந்து சமைச்சு கொடுக்குற நல்ல வேட்டையாடுறதுல கைதேர்ந்தவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபு என்னவா இருந்தாருங்க? குணசாலியாக இருந்தார். வீட்டு வேலைகளை கவனிச்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கைதேர்ந்த மனுஷன். ஹல்லேலூயா. சமைக்கிறது, பயிற்றங்குழி செய்கிறது, அதுக்கப்புறம் வீட்டை நல்லா சுத்தபத்தமாக வச்சுக்கிறது, வீட்டில் இருக்கிற காரியங்களை நல்லா பார்த்துக்கிறது யாருனாக்க யாக்கோபு. ஊர் சுற்றி பல இடங்களுக்கு சென்று அந்த மிருகங்களை வேட்டையாடி கொண்டு வருது யாருனாக்க ஏசா. ஹல்லேலூயா. ஏசாவை அப்பாவுக்கு பிடிச்சிருச்சு, யாக்கோபை அம்மாவுக்கு பிடிச்சிருச்சு. காரணம் என்னன்றதை அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். என்ன காரணத்தினால ஏசாவின் மேல அவங்க அப்பா பட்சமா இருந்தாருங்க? வேட்டைக்கறி கொண்டு வரதுனால அவங்க அப்பாவுக்கு ஏசா மேல பட்சம் வந்துருச்சு. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஏசாவின் மேல் பட்சமா இருக்க காரணம் என்னதுங்க? வேட்டைக்கறி. என்ன கறிங்க? வாய்க்கு போட்டா ஆசீர்வாதம் வந்துடுது ஈசாக்கு வாயிலிருந்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு
அவனிடத்திலிருந்து ஏதோ ஒன்று வருகிறபடியினால் அவன் மேல் பட்சமாயிருந்தான். புரிஞ்சுக்கிறீங்களா? ஈசாக்குக்கு தன் மகனிடத்திலிருந்து வேட்டை கறி வருவதினால் மாத்திரம்தான் பட்சமா இருந்தார். மறுபடியும் சொல்றேன், ஈசாக்கு தன் மகனாகிய ஏசாவின் இடத்திலிருந்து வேட்டக்கறி வரதுனால தான் ஏசாவின் மீது பட்சமா இருந்தார். புரிஞ்சவங்கலாம்? சரி, அடுத்தது அவங்க அம்மா எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமா இருந்தார். யார் மேல பட்சமா இருந்தாங்க? ஏன்னா யாக்கோபு ஒரு குணசாலியா இருந்தான். என்னவா இருந்தானுங்க? குணசாலியா இருந்தான். குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். அவன் வீட்டில் தங்கி இருப்பான், வீட்டு காரியங்களை கவனிச்சுக்குவான், வீட்டில் இருக்கிற காரியங்களை சுத்தபத்தமாக வச்சுக்குவான். இது யாருக்கு பிடிக்கும்? ஏங்க, வீடு தொடச்சா யாருக்கு பிடிக்கும்? பாத்திரம் விளக்குனா யாருக்கு பிடிக்கும்? சாப்பாடு செஞ்சால் யாருக்கு பிடிக்கும்? இப்போ அப்பாவும் அம்மாவும் தங்களுடைய மகன்கள் மேலே வச்சிருக்கிற அந்த பாசம் எதனால்? அவங்களுடைய தேவை சந்திக்கப்படுறதுனால அவங்க மேலே என்னத்தை வச்சிருக்கிறாங்க? பாசம் வச்சிருக்கிறாங்க. இது ஏன் பையன். யாரு? ஏசா ஏன் பையன் ஈசாக்கு சொல்லுவார். ரெபேக்கால் யாக்கோபு ஏன் பையன் அப்படிம்பாங்க. யாக்கோபும் ஏசாவும் சண்டை போட்டுக்கிட்டு ஈசாக்கு கிட்ட வந்தாங்கனாக்க ஈசாக்கு எப்படி தீர்ப்பு சொல்லுவார்னா, இங்கே பார் யாக்கோபு, அவன் செஞ்சது சரிதான், நீ செஞ்சது தான் தப்புன்னு சொல்லிட்டு அப்பா ஏசாவுக்கு பட்சமாகத்தான் தீர்ப்பு சொல்லுவார். அல்லேலூயா. இப்போ ஏசாவும் யாக்கோபும் சண்டை போட்டுட்டு ரெபேக்கால்கிட்ட வராங்கன்னா ரெபேக்கால் என்ன சொல்லுவாங்க? யாக்கோபு நல்லவன், நீ தான் சரியில்லை, அவன் சின்ன பையன், விட்டு கொடுத்து போகலாம்ல நீ. இருக்கிறவங்கலாம் இப்போ நல்லா கவனிங்க. அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி அவங்க கிட்ட இருந்து ஒன்று இவங்களுக்கு கிடைக்கிறதுனால இவர்கள் யார் இடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களிடத்தில் பட்சமா இருக்கிறார்கள். இருக்கிறவங்களா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பட்சமா இருக்கிறதுனால பட்சபாதம் காட்டுகிறார்கள். இருக்கிறவங்களா? யாரோ ஒருவரிடத்தில் பட்சமா இருப்பதினால் பட்சபாதம் காட்டுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, ஒருத்தரை ஒரு மாதிரியும் இன்னொருத்தரை ஒரு மாதிரியும் அவர்கள் நடத்துகிறது. அல்லேலூயா. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும், இப்ப புரியுதுங்களா? அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் என்னதுங்க? பட்சபாதம். ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் வைக்கிறதுக்கு பேர் தான் என்னதுங்க? பட்சபாதம். அல்லேலூயா. இப்போ ஈசாக்கு ஏசாவுக்கு வெண்ணையை வச்சுட்டு யாக்கோபுக்கு சுண்ணாம்பு வைப்பார். ரெபேக்கால்கிட்ட போனீங்கன்னா ரெபேக்கால் யாக்கோபுக்கு வெண்ணையை வச்சுட்டு ஏசாவுக்கு சுண்ணாம்பு வைப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஈசாக்குக்கு யாக்கோபு ஆகாது, ரெபேக்காலுக்கு ஏசா ஆகாது. ஏன்னா இவர்களுக்கு சாதகமாக இருப்பது யாரு? நல்லா கவனிங்க. இப்படி ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு, இந்த யாக்கோபு இல்லை, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற யாக்கோபு ஆவியினால் ஏவப்பட்டவராக சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதீங்க. அல்லேலூயா. எப்படி பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக? பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. உங்க விசுவாசம் பட்சபாதத்தோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். இருக்கிறவங்கலாம் இப்போ ஈசாக்கு ஏசாவின் இடத்திலிருந்து வேட்டைக்கறி வரதுனால பட்சமா இருக்கிறார். அவங்க அம்மா யாக்கோபு குணசாலியா இருக்கிறதுனால பட்சமா இருக்கிறார்கள். இப்படி பட்சபாதம் காண்பிக்கிறதுனால என்ன நடக்கும் தெரியுங்களா? பட்சபாதம் காண்பிக்கிறதுனால பிள்ளைகளுக்குள்ளராக தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கு என் அண்ணனை தான் பிடிக்கும், என் அம்மாவுக்கு என் தம்பியை தான் பிடிக்கும், என் அப்பாவுக்கு எங்கள் 2 பேர்த்தையும் பிடிக்காது, எங்கள் 2 பேர்த்தில் அவனை தான் பிடிக்கும், எங்கள் அப்பா அவனுக்கு தான் எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் செய்வார், எங்கள் அம்மா இவனுக்கு தான் எக்ஸ்ட்ரா செய்வாங்க. இருக்கிறீங்களா? இப்போ என்ன நடக்கும்? எங்கள் அப்பா கிட்ட நான் போய் பேசினாலாம் ஒன்றும் அங்கே என்ன ஆகுறதுன்னா தாழ்வு மனப்பான்மை வருகிறது, உறவில் விரிசல் உண்டாகிறது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? பட்சபாதம் இருக்குமே ஆனால்
குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் கிட்ட முதல் பிரச்சனை என்னதுனாக்க தாழ்வு மனப்பான்மை வருகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன நடக்கும் தெரியுங்களா? அந்த தாழ்வு மனப்பான்மை ஒருவரை ஒருவர் பகைக்க வச்சிடும். புரிஞ்சுக்கிறீங்களா? ஒருத்தரை ஒருத்தர் பகைச்சுக்குவாங்க. அப்பா உன்னை மட்டும்தானே நேசிக்கிறாரு, என்ன நேசிக்கிறாரா? அம்மா உன்னை மட்டும்தானே நேசிக்கிறாங்க, என்ன நேசிக்கிறாங்களான்னு இருவருக்குள்ளரையும் சண்டைகள் வந்துடும். இருக்கிறவங்களாம் சண்டைகள் வரும். ஹல்லேலூயா. காரணம் என்னதுங்க? அப்பா அம்மாவுடைய பட்சபாதம். அப்பா அம்மாவுடைய பட்சபாதம் தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி சண்டையை வருவிக்கிறது. இருக்கிறவங்கெல்லாம் சண்டை வந்தோன்னா என்ன நடந்துடும்? பிரிஞ்சிருவாங்க. என்ன வந்துருங்க? பிரிஞ்சிருவாங்க. இப்போ நல்லா சொல்லுங்க, பட்சபாதம் நம்ம இடத்தில் இருந்தால் என்னென்ன உண்டாகும்? முதல்ல இருந்து சொல்லுங்க. தாழ்வு மனப்பான்மை, ரெண்டாவது சண்டை, மூணாவது பிரிஞ்சிருவாங்க. ஹல்லேலூயா. நல்லா உங்ககிட்ட மறுபடியும் கேட்குறேன், பட்சபாதம் இருந்துச்சுன்னா அங்கே என்னென்ன உண்டாயிடுங்க? தாழ்வு மனப்பான்மை, சண்டை, பிரிவினை. இது மூணும் வந்து அந்த குடும்பத்தை ஒரு வழி ஆக்கிடும். இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இப்போ ஈசாக்குக்கு ஏசாவின் மேலே பட்சம், ரெபேக்காளுக்கு யாக்கோபின் மேலே பட்சம். அதனால் என்ன பண்ணுறாங்க? ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு, ரெபேக்காள் யாக்கோபை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாங்க. நடந்தது என்னதுங்க? ஏமாற்றி தோல் உடுத்தி ஆட்டுத்தோலை மேலே போட்டு போய் யாக்கோபு அவங்க அம்மா பேச்சை கேட்டு என்ன பண்ணிட்டாரு? நல்லா கவனிங்க. நாம் பிள்ளைகள் இடத்தில் எந்த அளவுக்கு பட்சமாக இருக்கிறோமோ, அதாவது ரெண்டு பேர்த்து மேலேயும் பட்சமாக இருந்தால் தப்பு கிடையாது. நாம் ஒருவர் மேலே பட்சம் வச்சு ஒருவரை விரோதித்தோம்னாக்க, ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வச்சோம்னா நம்முடைய பிள்ளைகளை நாமே தவறான பாதைகளுக்கு நடத்துவோம். புரிஞ்சுக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம் பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசம் வச்சு அவங்களிடத்தில் ரொம்ப பட்சமாக இருந்தோம்னா நடக்கிற காரியம் என்னது தெரியுங்களா? நாமளே நம்முடைய பிள்ளைகளை தவறான பாதைக்கு நடத்துகிறோம். ரெபேக்காள் யாக்கோபின் மீது பட்சம் வச்சிருந்தாங்க. அவர்கள் யாக்கோபின் மீது பட்சமாக இருந்தபடினால அவர்கள் பொய் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு பொய்யை சொல்லும்படி, நடிக்கும்படி, மாயம் பண்ணும்படி, ஏமாற்றும்படி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இருக்கிறவங்களா? ஹல்லேலூயா. இப்போ ரெண்டு பேர்த்து மேலேயும் அவர்கள் பாசம் வச்சுருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்குங்க? ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இருக்கிறவங்கலாம் ஈசாக்கு என்ன செய்கிறாருங்க? ஏசாவுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் போகணும்னு நினைக்கிறார். யாக்கோபை நினைச்சு கூடி பார்க்கல. இருக்கிறீங்களா? யாக்கோபை என்ன பண்ணலீங்க? நினைச்சு கூடி பார்க்கவே இல்லை. ஈசாக்கு என்ன செய்கிறார்? ஏசா தான் என் பையன், ஏசா தான் வேட்டைக்கறி கொண்டு வருவான், ஏசா தான் எனக்கு பட்சமாக இருக்கிற பையன், நான் பெற்ற பையன்னு சொல்லிட்டு மாறு தட்டி கொண்டு இருக்கிறவர் ஈசாக்கு. அப்போ இவர் பெற்றது யாக்கோபு இல்லையா? ஹல்லேலூயா. இவர் தானே பெற்றெடுத்தார் யாக்கோபையும். இப்போ ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் என்ன இல்லைனாக்க, ரெண்டு பேர்த்து மேலேயும் அன்பு வைக்கிற அந்த அன்பு ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாரு? யாருக்கும், குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் நீ மட்டும் வந்து யாருக்கும் தெரியாமல் ஆசீர்வாதத்தை. இதுக்கு பேர் என்னதுங்க? யாக்கோபு ஏமாத்தினார்னா ஏசாவை வந்து ஈசாக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா திருட சொல்லித்தராரு. இருக்கிறவங்களாம் யாக்கோபை அவங்க அம்மா என்ன பண்ண சொல்லி கொடுத்தாங்க? பொய் சொல்ல, ஏமாத்த, நடிக்க சொல்லி கொடுத்தாங்க. ஈசாக்கு ஏசாவுக்கிட்ட என்னத்தை சொல்லி கொடுத்தாருங்க? திருட கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி? யாருக்கும் தெரியாமல் வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் அதை சொல்லியிருக்கணுமா கூடாதுங்களா? யாருக்கிட்டையும் சொல்லலை. அவர் யாருக்கிட்ட மட்டும்தான் சொல்கிறாரு? ஏசா, நீ சீக்கிரமாக இப்போ வேட்டையாடி கொண்டு வந்து சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தனா நான் உன்னை. அல்லேலூயா. யாருக்கும் தெரியாமல் வந்த ஆசீர்வாதத்தை. இப்போ நல்லா கவனிங்க. பட்சபாதம் இருந்துச்சுன்னா நாமளே எதற்கு நேராக நடத்துகிறோம்? பொய்யுக்கு நேராக, ஏமாற்றுதலுக்கு நேராக, திருடுறதற்கு நேராக நம் பிள்ளைகளை நடத்துகிறோம். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதனால் என்ன நடந்துச்சுன்னா வாசிக்கலாங்களா? 27வது அதிகாரம், ஆதியாகமம் 27வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாங்களா? மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்கிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்தில் ஓடிப்போய் உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்தில் தங்கியிரு. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்த போக? இந்த யோசனை எப்போ முன்னாடியே வரல? ஏன் ஒரே நாளில் 2 பேர்த்தையும் இழந்து போகணும்னு இப்போ யோசிக்கிற அந்த யோசனை முன்னாடியே ஏன் வரல? காரணம் பட்சபாதம். என்னதுங்க? பட்சபாதம். அல்லேலூயா. பட்சபாதத்திற்கு காரணம் என்னதுனாக்க, அவர்களிடத்திலிருந்து நன்மை வருவதினால் உண்டாயிருக்கிற அன்பு. இருக்கிறவங்களாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர்களிடத்திலிருந்து நன்மை வருகிறதினால் உண்டாகிற அன்பு இருந்தபடியினால் அங்கே பட்சபாதம் இருக்கிறது. இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க புரிஞ்ச அளவுக்கு தக்கதாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ ஈசாக்கும் ரெபேக்காலும் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணினாங்கங்க? ஒருத்தர் மேலே அன்பு வச்சு, ஒருத்தர் மேலே அன்பு வச்சு இன்னொருத்தரை என்ன பண்ணாங்க? தள்ளி விட்டுட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. இது என் பையன் இல்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டாரு ஈசாக்கு, இது என் பையன் இல்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க ரெபேக்கால். இப்போ 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க? 2 பேர்த்தையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. பட்சபாதம் பொய்யுக்கு நேராக, ஏமாற்றுதலுக்கு நேராக மட்டும் நடத்தாது, ஒதுக்கியும் வச்சணும். என்னென்ன பண்ணுது பார்த்தீங்களா பட்சபாதம் தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வருகிறது. பட்சபாதம் சண்டைகளை உருவாக்குகிறது. பட்சபாதம் பிரித்து விடுகிறது. பட்சபாதம் பொய்யுக்கு நேராக நடத்துது. பட்சபாதம் திருடுறதுக்கு நேராக நடத்துது. பட்சபாதம் தாங்களே தங்களுடைய பிள்ளைகளை தவறான பாதைகளுக்கு நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது. எதன் பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என் பையன், இது என் பொண்ணு, அப்படி இல்லை, 2 பேருமே என் பசங்க. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஆனால் இவங்க 2 பேரும் தான் பட்சபாதத்தோடு நடந்துக்கிட்டாங்க. இதனால யாக்கோபு 14 வருஷம் வீணாய் காலத்தை செலவிட்டார். தன்னுடைய மாமனாய் இருக்கிற லாபான் கிட்ட ஏமாந்துட்டார். இருக்கிறீங்களா? ஏசா என்ன ஆயிட்டாரு? தேவனை நம்பி வாழாம கானான் தேசத்து பெண்களை என்ன பண்ணிட்டாருங்க? திருமணம் செஞ்சு அவர் தேவனை விட்டு விலகி போயிட்டார் ஏசா. நீங்கள் வேணா வாசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? 1ஆம் வசனத்திலிருந்து 36வது அதிகாரங்க. ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமார்த்தியாகிய ஆதாளையும் ஏபியனாகிய சிபியோனின் குமார்த்தியும் ஆனாகின் குமார்த்தியுமாகிய அகோலிபாமாலையும் இஸ்மவேலின் குமார்த்தியும் நெபோயாத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான். பாருங்க எந்த அளவுக்கு அவர் தவறான பாதையில் நடத்தப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு லாபான் வீட்டில் கஷ்டப்படுறாரு, ஏசா கானான்ல கஷ்டப்படுறாரு. இதற்கு காரணம் தங்கள் பெற்றோர்கள் வைத்திருந்த பட்சபாதம். இருக்கிறீங்களா? பட்சபாதம் இதோட நின்றலைங்க, தலைமுறை தலைமுறை தலைமுறையாக தாக்கப்படுகிறது. இருக்கிறீங்களா? கர்த்தர் யாக்கோபை 2 பரிவாரங்களை திரும்பி கொண்டு வரும்படி ஆசீர்வதிச்சாருங்களா? யாக்கோபை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக ஏசாவையும் கர்த்தர் விடலை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க.
ஈசாக்கு யாக்கோபை மனமாற என்ன பண்ணிட்டாருங்க, அவனை ஏசான்னு நினைச்சு ஆசீர்வதிச்சிட்டாருங்களா, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. அதே போல ஏசாவுக்கு ஈசாக்கு என்ன ஆசீர்வாதத்தை சொன்னாரோ அந்த ஆசீர்வாதத்தின்படியே தேவன் அவனை ஆசீர்வதிச்சார். பட்சபாதம் காட்டவே இல்லை ஆண்டவர். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. யாக்கோபுக்கு என்ன போய் சேரணுமோ அது அவனுக்கு போய் சேர்ந்தது. ஏசாவுக்கு என்ன போய் சேரணுமோ அது அவனுக்கு போய் சேர்ந்தது. அவனிடத்திலிருந்து தேவன் எதையும் எதிர்பார்க்கவே இல்லை. இருக்கிறீங்களா? இதுக்கு பேர் தான் பட்சபாதம் இல்லாத அன்பு. தேவன் நம்மிடத்தில் காட்டுகிற அன்பு எப்படிப்பட்ட அன்புனாக்க பட்சபாதம் இல்லாத அன்பு. நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்த்து நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். நம்மிடத்தில் எதுவும் இல்லை என்றாலும் நமக்கு கொடுக்க வேண்டியவைகளை நமக்கு கொடுத்தே தீருவார். அவர் பட்சபாதம் இல்லாதவர். நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். நாம் நல்லவர்களா கெட்டவர்களா, அதை வாங்குவதற்கு தகுதியானவர்களா, நாம் அவருக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்கிறோமா என்று பார்த்தெல்லாம் நமக்கு ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பது இல்லை. நம்முடைய தகுதியின் அடிப்படையில் நம் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் பட்சபாதம் இல்லாதவர். ஈசாக்கை போலவும் ரெபேக்காளை போலவும் பட்சபாதம் உள்ள அன்பு. அவர்களிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதனால் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார்களே, அப்படிப்பட்ட அன்பு நம் தேவனிடத்தில் இல்லவே இல்லை. கரங்களை தட்டி தான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். நம் தேவன் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. எப்பேற்பட்ட விதத்தில் நம்மிடத்தில் அன்பு செலுத்துகிறார். இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மழையை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் பெய்ய பண்ணுகிறார். வெயில் நல்லோர் மேலும் உதிக்கிறது, தீயோர் மேலும் உதிக்கிறது. அல்லேலூயா. சுவாசம் நல்லோரும் சுவாசிக்கிறார்கள், தீயோரும் சுவாசிக்கிறார்கள். அவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கும் அந்த சுவாசத்தை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. இயேசுவே வேண்டாம், இயேசு என்னுடைய பரம எதிரின்னு சொல்லி இயேசுவை விரோதிக்கிறவர்களுக்கு கூடி அவர் இன்றும் சுவாசத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் இன்றும் மழையை பெய்ய பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் யாருக்கும் பட்சபாதம் உள்ளவராக இல்லை. அதே போல அவரை விசுவாசிக்கிற ஒருத்தரையும் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சுருக்கமாக நான் ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க, எண்ணாகமம் 12வது அதிகாரம்னு நினைக்கிறேன். ஜீசஸ், ஆமாம், எண்ணாகமம் 12வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. எண்ணாகமம் 12வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இங்கே ஒன்று நடக்கிறது, நல்லா கவனிங்க. கர்த்தர் மோசேயை, இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி அழைத்தாருங்களா? சத்தமாக சொல்லுங்க. அழைக்கும் பொழுது மோசே என்ன சொன்னாருங்க? நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், நான் போய் எப்படி ஆண்டவரே இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஒன்ன. இனி அப்படி சொல்லாத, நான் உன்னை அழைச்சனாக்கா அழைச்சது தான். அல்லேலூயா. நான் உனக்கு கொடுக்கறத உனக்கு கொடுப்பதான். நீ மந்தனாக்கோ, நீ திக்குவாயோ, நீ உனக்கு தகுதி இருக்கோ தகுதி இல்லையோ அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். உனக்கு அழைப்பு இருக்கிறது, நீ போ. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, என் வாய் தான் திக்கி திக்கி பேசுவனே ஆண்டவரே, போயிட்டு கர்த்தர்னு சொல்கிறதுக்குள்ளார எனக்கு பயம் வந்துடும். நான் போய் கர்த்தர்னு சொல்லவே முடியாது, எனக்கு சொல்கிறதுக்கு கஷ்டம். நான் என்ன பண்ணுறது? கவலைப்படாத, அதுக்குன்னு ஆரோனை நான் ஏற்படுத்துகிறேன். யாரை ஏற்படுத்துகிறேன்? ஆரோனு உனக்கு வாயாக இருப்பான். என்னவா இருப்பான்? ஆரோனு உனக்கு வாயாக இருப்பான். இருக்கிறவங்கலாம், நீ பேசணுன்றதெல்லாம் அவன் பேசுவான், நீ சொல்ல வேண்டியதை அவன் சொல்லுவான், எங்கெங்கெல்லாம் பேசணுமோ அதை ஆரோன் பேசுவான் அப்படின்னாச்சு. அல்லேலூயா. இப்போ என்ன நடந்துருச்சு? இதெல்லாம் நடந்து வெற்றிகளை பார்த்து பார்வோன் சேனைகள் செங்கடலில் விழுந்து எல்லாம் தப்பிச்சு முடிச்சு எல்லாம் என்ன பண்ணியாச்சுங்க, கானானுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பக்கத்தில் வந்தோன்னே இந்த ஆரோன் இருக்கிறாரே, இந்த ஆரோன் என்ன பண்ணுறாரு? மோசேக்கு விரோதமாக பேசுகிறாரு. என்னன்ட்டு, என்ன மோசே தான் எல்லாம் செஞ்சாரா? மோசே தான் எல்லாம் பண்ணாரா? நம்ம பேசுனதுனால தானே நடந்துச்சு. என்னதுங்க? நான் பேசலைன்னா நடந்திருக்குமா? நான் இதை பண்ணலைன்னா நடந்திருக்குமா? அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டார். இருக்கிறவங்களாம் அல்லேலூயா. தேவனுக்கு கோபம் உண்டு. அவர் ஆரோனுக்கிட்டையும் மிரியாமுக்கிட்டையும் வந்து பேசுகிறார். 2 பேரும் பேசுகிறாங்க. நம்ம பேசுனதுனால தான், நம்ம இது பண்ணதுனால தானே நடந்துச்சு, என்னமோ மோசே தான் எல்லாம் அப்படிங்கிறாங்க.
மோசேனால ஒன்றும் கிடையாது, நம்ம இல்லைனாக்க இங்கே ஒன்றும் நடந்திருக்காது அப்படின்னு பேசுகிறாங்க. தேவன் கோபம் உண்டவராக வந்து, நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற மோசையை குறித்து? அல்லேலூயா. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. நான் அவனுக்கு நன்மை செஞ்சாலும் சரி, நான் அவனுக்கு நன்மை செய்யலைனாலும் சரி, அவன் என்னிடத்தில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆரோனும் மிரியாம என்ன பண்ணிட்டாங்க? நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னாங்க. நல்லா கவனிங்க, தேவன் ஆரோனுக்கு கொடுக்க வேண்டியதை ஆரோனுக்கு கொடுத்தாரு, மோசேக்கு கொடுக்க வேண்டியதை மோசேக்கு கொடுத்தாரு. ரெண்டு பேர்த்தையும் அவர் இரு கண்களை போல தான் பார்த்தார். ரெண்டு பேர்த்தையும் அவர் என்ன பண்ணலைங்க, விடலை. அதே போல தான் யாக்கோபையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத நிறுத்தலை, ஏசாவையும் ஆசீர்வதிக்கிறத நிறுத்தலை. அவர்கள் ரெண்டு பேர்த்துக்கும் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டதோ அந்த ஆசீர்வாதத்தின்படியே வேதாகமம் முழுவதும் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. ஏதோமியர் அப்படின்னு சொல்லப்படுகிற எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவர்களை விடவே இல்லை. ஆனால் அவர்களுடைய மீறுதல், அவர்கள் தொடர்ந்து மீறுதலிலே வாழ்ந்து கொண்டிருந்த அப்படின்னால் தேவன் அவர்களை வெறுத்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. தேவன் உங்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு, மற்றவர்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு எதை கொடுக்க நினைக்கிறாரோ அதே மாதிரி அவர்களுக்கு கொடுக்க நினைக்கிறார். ஆனால் என்ன நடக்குதுனாக்க, உங்களுக்கு கொடுக்கறது ஒன்றாக இருக்கும், அவர்களுக்கு கொடுக்கறது ஒன்றாக இருக்கும். வேற வேற கொடுப்பாரு. ஆனால் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் அவர் எப்படி தான் இருக்கிறாரு, ரெண்டு பேர்த்தையும் வெண்ணையை தான் வச்சு பார்க்குறாரு. ஒன்று வெண்ணையும் ஒன்று கண்ணுமாக ஒரு சுண்ணாம்புமாக பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, நம் தேவன் பட்சபாதம் இல்லாதவர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நம் தேவன் பட்சபாதம் இல்லாதவர். நம் தேவன் பட்சபாதம் இல்லாதவர். ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பையும் வைக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. என் தேவன் எனக்கு எதையும் செய்யறது இல்லை, அவளுக்கு மட்டும் செய்கிறார். செய்யறது வேற மாதிரி இருக்கலாங்க, ஆனால் உங்க ரெண்டு பேர்த்து மேலேயும் ஒரே விதத்தில் தான் அன்பு செலுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் அனைவருக்கும் ஒரே சிலுவை தான், நம் அனைவருக்கும் ஒரே ரத்தம் தான், நம் அனைவருக்கும் ஒரே மாம்சம் தான். அவர் எல்லாத்துக்காகவும் ஒருவராய் மரித்தார். எல்லாத்துக்கும் ஒரே அன்பை தான் வெளிப்படுத்தினார். எல்லாத்துக்கும் ஒரே ரத்தத்தை தான் சிந்தினார். எல்லாத்துக்கும் ஒரே மாம்சத்தை தான் கொடுத்துருக்கிறார். இருக்கிறவங்கலாம் எல்லார்கிட்டையும் ஒரே அன்பை தான் கொடுத்துருக்கிறார். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம், என் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர் சொல்றவங்க மாத்திரம் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற பட்சபாதம் இல்லாத அன்புக்காக நன்றி ராஜா. நீங்கள் என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கறதில்ல, என் தகுதியை நீங்கள் எதிர்பார்க்கறதில்ல, என்னிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்காம என்னிடத்தில் உங்களுடைய அன்பை காண்பித்து, ஆண்டவரே நீங்கள் என்னிடத்தில் பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம், அவருக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? ஜீசஸ். எல்லாரும் உங்க வாய்களை திறந்து அக்கினி பாசையினால அவரோட பேசுங்க. அக்கினி பாசையினால அவரிடத்தில் உங்களுடைய பட்சபாதம் இல்லாத அன்பை, பட்சபாதம் இல்லாத உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. ஓ ராக்கா மனாத்தியா லகதுரபலமா. கர்த்தாவே, நீர் கொடுக்கிற நன்மையினால் உம்மை நான் விசுவாசிக்கவில்லை, நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதங்களால் நான் உம்மை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, உங்களோட இருக்கிற உறவுனால நான் உம்மை விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு வேண்டும். பட்சபாதத்தோடு அல்ல ஆண்டவரே, நீர் நன்மை செய்தாலும் நீர் நன்மை செய்யாவிட்டாலும் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீர் எனக்கு நல்லதை தான் செய்வீர் என்பதை நான் நம்புகிறேன். நான் அதை மறக்கவே மாட்டேன் கர்த்தாவே. எஸ் எஸ் எஸ். எல்லாரும் உங்க வாய்களை திறந்து, அப்பா நீர் பட்சபாதம் இல்லாதவர், நானும் பட்சபாதம் இல்லாத அளவுக்கு உம்மிடத்தில் என் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறேன்னு சத்தத்தை உயர்த்தி, உங்கள் சத்தத்தை உயர்த்தி அக்கினி பாசையை பேசுங்க பார்க்கலாம். ஏகா நாமா ஷோ தியல கதர பலக்கடபா ரீகா யமனன் துரபல கதரகலகடகதரபா ரீபா மனந்துர பலக்கதி அரகலகட பலபதுரபா. நான் நன்மை எதிர்பார்த்து அல்ல ராஜா, நான் ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து அல்ல, நீர் எனக்கு நன்மை செய்ததினால் அல்ல, நீர் என் அப்பா, நீர் என் தேவன், நீர் எனக்கு பிரியமானவர், நீர் என்னிடத்தில் அன்பு வெளிப்படுத்தி இருக்கிறீர், அதனால் நான் உம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேன். ஷாக்கா யமல துரபல கடக தரபல மனம கடபா ரீதா ரலப துரபல கடபா. ஆண்டவரே,
இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயமும் ராஜா ஆண்டவரே உங்களுடைய பட்சபாதம் இல்லாத அன்பை ருசித்து பார்ப்பதாக, உங்க பட்சபாதம் இல்லாத அன்பை ருசித்து பார்ப்பதாக. ஈசாக்கை போலவும் ரெபேக்காலை போலவும் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல ராஜா. நீங்க பட்சபாதம் இல்லாதவர் கர்த்தாவே. எங்கள் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு ஒரு துளி கூடி குறையவே இல்லை கர்த்தாவே. எதற்காகவும் உம்முடைய அன்பு குறையவே இல்லை ராஜா. எங்கள் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பை நீங்க குறைக்கவே இல்லவே இல்லை. எஸ், இங்கே அமர்ந்திருக்கிற அனைவர் மேலேயும் நீங்கள் ஒரே விதத்தில் தான் அன்பை செலுத்தி இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி செய்கிறவர் அல்ல நீங்க. ஒருத்தருக்கு நன்மை செய்து ஒருத்தருக்கு தீமை செய்கிறவர் அல்ல நீங்க. ஆண்டவரே, வருகிற ஒவ்வொருவரையும் நீங்க உம்முடைய அன்பின் நிறைவினால் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தாவே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இந்த வார்த்தைகளால் குடும்பத்தில் பட்சபாதம் நீங்கட்டும் ராஜா. குடும்பத்தில் இருக்கிற பட்சபாதங்கள் ஒளியட்டு இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளிடத்தில் வைத்திருக்கிற பட்சபாதங்கள் ஒளியட்டுங்க தாவே. ஆண்டவரே, பிள்ளைகளை மன உளைச்சலுக்குள்ளரையும் சண்டைக்குள்ளரையும் பிரிவினைகளுக்குள்ளரையும் பொய்யுக்குள்ளரையும் திருட்டுக்குள்ளரையும் ஆண்டவரே கொலை செய்கிற அளவுக்கு பகையை உண்டாக்குகிற அந்த பிரிவினையை உண்டாக்குகிற இந்த பட்சபாதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விசுவாச அசெம்பிளி திருச்சபை மக்கள் குடும்பங்களிலிருந்து நீங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பட்சபாதங்கள் நீங்கட்டும். எங்கள் தூதர் மட்ட மக்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பட்சபாதங்கள் நீங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. இயேசுவின் நாமத்தினால வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்து நிற்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.